இன்னைக்கு வந்து அப்ஹில் ட்ரெய்னிங்கு அழகர் கோயிலுக்கு போறது. எப்பயுமே பக்கத்துல அழகர் கோயில் தான் இருக்கு. அழகர் கோயிலுக்கு தான் போய் பிராக்டிஸ் பண்றது. அது ஒரு 3 1/2 கிலோமீட்டர் மலை. கடைசியா ஒரு 300 மீட்டர் நல்ல ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ அதனால காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் கார் எடுத்து ஒரு 6 மணிக்கு போய் ரீச் ஆயிட்டோம். காருக்கு ஒரு ரூ. 50 டோக்கன் வாங்கிட்டு கீழ இருக்கிற முருகன் கோயில்ல போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு, அங்க வார்ம் அப்லாம் எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு ரன்னிங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழ திருப்பி 2 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாகா வந்துட்டு 3 1/2 கிலோமீட்டர் மேல ஏறுறது ஸ்லோ ஜாகாவும் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ரெப்பிடேஷன் ஒர்க் அவுட். ஒரு 300 மீட்டர் கீழ இறங்க ஏற கீழ இறங்க ஏறுன்னு ஒரு 5 தடவ. இந்த அப்ஹில் ட்ரெய்னிங்கோட பெனிஃபிட்ஸை பத்தி யூடியூப்ல பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க முடிஞ்சா போய் பாருங்க. ஸ்பீடு, எண்டூரன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இந்த அப்ஹில் வந்து பண்றதுனால நம்மளோட கார்டியோவாஸ்குலர் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். நம்மளோட போஸ்டரு, கேடன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அழகர் கோயில் மலையில் இருக்கோம். நம்மளால இந்த மலைக்கு நல்லது பண்ண முடிஞ்சது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, குப்பை போடாமையாச்சும் இருக்கிறது. முதல்ல நம்ம வாழ்றதுக்கு சுத்தமான ஊராச்சு நமக்கு இருக்கணும். இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியுது இந்தியாவே ஒரு ஸ்கேமு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டின்றதை நான் நிறைய பேசுறேன். டெல்லியில் ஏர் குவாலிட்டியை பற்றி பேசியிருந்தாங்கல்ல. இப்போ ஃபாரின்ல இருக்கிற போதோ ஃபாரினோட என்விரான்மெண்ட்டை பார்க்கும் போதோ நமக்கு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மலையோட லென்த்து 3.5 கிலோமீட்டர் தான். இதை வந்து இந்த மலைக்கு வரப்போறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வாக்கிங்கோ ரன்னிங்கோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எந்த ஏஜாக இருந்தாலும் கீழே இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் ஏறலாம், தாராளமாக ஏறலாம். இல்லை முடியலை அப்படின்ற பட்சத்தில் கீழே இருந்து பஸ் விடுறாங்க. அந்த பஸ்ஸில் இருந்து இந்த முருகன் கோயிலுக்கு இன்னொரு முருகன் கோயில், கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அதான் சொல்லுங்க இல்லை 300 மீட்டர் தள்ளி இந்த இடத்துல இறங்கிட்டு ஒரு 400 மீட்டரை ஏறலாம். அது மாதிரி கடவுளுக்கு வந்து நம்ம போய் உதவி செய்யலைனாலும் இங்கே இருக்கிற அவர் ஏரியாவுக்கு நம்ம முருகன் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட வேலை. அப்போ என்ன பண்ணணும்? பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் இப்போ வர்றப்பயே ஸ்நாக்ஸு, குர்குரே, லேஸுன்னு சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து, குரங்குக்கு வேற அதை போட்டு இருக்கிற குப்பை. வெயில், மழை எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சதோட சேர்த்து இயற்கை காற்று கிடச்சிருக்கு. இன்னும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டாக போகுது. பேசிக்கிட்டே அப்படியே வார்ம் டவுன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிடாமே இருந்ததுனால கடையில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வீட்டுக்கு போக ஒரு 10 மணி ஆயிடுச்சு.